ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நான் தோல் எடுத்து கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேங்க. ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வேக வச்சுக்கலாங்க. இது அப்படியே தான், எதுவும் உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியே வேக வச்சுக்க வேண்டியது தாங்க. இது வேகட்டும். இப்போ ஜவ்வரிசியை இப்போ பொடி பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா மாவு ஜவ்வரிசியும் கேட்டு வாங்கணுங்க. அதுதான் நல்லா அந்த ஸ்நாக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா உருளைக்கிழங்கு வெந்துடுதுங்க. நல்லா கொஞ்சம் குழைய வேகணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சு விட்டுக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு விட்டுக்கலாம். நான் இப்போ மத்தால செய்கிறேங்க. நீங்கள் வீட்டில் இது மாதிரி மசிக்கிறது இருந்ததுன்னா அதெல்லாம் மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு விட்டுக்குங்க. இது கூடவே நம்ம பொடி பண்ண ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, மிளகுத்தூள் இடித்து நம்ம சேர்த்துக்கணுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா புதினாவும் கருவேப்பிலையும் நான் பொடி பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா டைட்டாக இப்போ பிசைஞ்சிக்கணும். அவ்வளோதாங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. இது மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கிங்க. அந்த ஷீட்டில் இதை வச்சுக்கலாங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் ஊற்றக்கூடாது, ரொம்ப திக்காகவும் ஊற்றக்கூடாதுங்க. நல்லா இந்த அளவுக்கு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு கத்தி வச்சுட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் பாதியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்திங்கன்னா நீட்டாகவே போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பீஸாக நம்ம எடுத்து பொரித்து எடுத்துக்க வேண்டியது தாங்க. இப்போ கேஸில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோங்க. நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே திருப்பாதீங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா கொஞ்சம் வெந்தது நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், வேகும் போதே அந்த சத்தம், அந்த மொறுமொறுப்பு சத்தம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம எடுத்துடலாம். இது ஜவ்வரிசி சேர்த்தா தாங்க அந்த சவுண்டு வரும். நல்லா கொரப்புன்னு அந்த சவுண்டு வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.